இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஆஸ் எ பர்சன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நாள் ரன் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு ஃப்யூச்சர் பீரியட்ஸில் எப்பயாவது ஷட் டவுன் பண்ண போகிறோம், அடுத்த வருஷம் ஷட் டவுன் பண்ணிவிடுவோம், அடுத்த வருஷம் லாஸில் போயிடும், இந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் ஆரம்பிக்க மாட்டீங்க. அந்த அசம்ஷன் வச்சு தான் நம்ம ஃபினான்ஷியல் என்ட்ரிஸ் எழுத போகிறோம். இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். இஃப் இந்த கரண்ட் இயர் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஷட் டவுன் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம்ஸ் நீங்கள் போடுற என்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் படி நீங்கள் போடுற என்ட்ரி விட அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ நம்ம P&L அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் போட போகிறோம். 2 சினாரியோவில் போட போகிறோம். ஒன்று, ஃபஸ்ட்டு அசம்ஷன் கோயிங் கன்சர்னாக இருந்தால் எப்படி இருக்கும் அதோட P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட்னு பார்க்க போகிறோம். இப்போ கோயிங் கன்சர்ன் இல்லாத பட்சத்தில் அதோட P&Lம் பேலன்ஸ் ஷீட்டும் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ரிமைனிங் லைஃப் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட் இஸ் 5 years. ஸோ புக் வேல்யூ 65,000 டிவைடட் பை 5 years போட்டோன்னா 13,000 கிடைக்கும் டெப்ரிசியேஷன். ஸோ இப்போ கோயிங் கன்சர்னாக இருந்தால் அந்த 13,000 தான் P&L அக்கௌண்ட்டில் நம்ம டெப்ரிசியேஷனாக போடணும். இதுவே இது கோயிங் கன்சர்ன் இல்லை, இந்த வருஷம் நம்ம பிஸ்னஸ் ஷட் டவுன் பண்ண போகிறோம் போது அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் நம்மளால் போட முடியாது 13,000. ஏன்னா ரிமைனிங் லைஃப் பீரியட் இருக்காது. இன்னும் 5 வருஷம் நம்ம அந்த அசட்டை வச்சுருக்க போகிறதில்ல, விற்க போகிறோம். ஓகேயா? ஸோ அதனால் நெட் ரியலைசபிள் வேல்யூ என்னன்னு பார்த்தா 60,000. ஸோ ஃபிக்ஸ்ட் அசட் 65,000, நெட் ரியலைசபிள் வேல்யூ 60,000. ஸோ அதுலேருந்து 65,000 மைனஸ் 60,000 போட்டோன்னா 5,000 வரும். அதுதான் நம்ம டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டாக செகண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பர்ச்சேஸ் 4 lakhsக்கு பண்ணியிருக்கோம், சேல்ஸ் 4.5 lakhsக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எதுவுமே மாற்றம் இருக்காது. ஸோ கோயிங் கன்சர்னாக இருந்தாலும் நான் கோயிங் கன்சர்னாக இருந்தாலும் 4 lakh தான் போடுவோம் பர்ச்சேஸ்க்கு, 4.5 lakh தான் போடுவோம் சேல்ஸ்க்கு. தேர்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, க்ளோசிங் ஸ்டாக்கோட காஸ்ட்டும் என்ஆர்வியும் கொடுத்துருக்காங்க. 32,000 காஸ்ட், 40,000 என்ஆர்வி. எப்பவுமே நம்ம பேசிக்காக க்ளோசிங் ஸ்டாக் என்ட்ரி போடும்போது காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவரோ அந்த அமௌண்ட் தான் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்குக்கு போடுவோம், பிகாஸ் ஆஃப் கன்சர்வேட்டிசம் பிரின்சிபிள். ஸோ கோயிங் கன்சர்னாக இருந்தால் நம்ம 32,000 காஸ்ட்டோட வேல்யூ தான் போடணும், பிகாஸ் தட் ஒன் இஸ் லோவர். அதுவே நம்ம நான் கோயிங் கன்சர்னாக இருந்தால் நெட் ரியலைசபிள் வேல்யூ தான் என்ட்ரியாக போடணும். ஃபோர்த் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, எக்ஸ்பென்சஸ் ஃபார் த இயர் 14,900. இதில் எதுவுமே சேஞ்ச் இருக்காது. கோயிங் கன்சர்னோ நான் கோயிங் கன்சர்னோ எவ்வளோ எக்ஸ்பென்சஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம போடுவோமே. டிஃபர்ட் காஸ்ட் இஸ் அமார்டைஸ்டு ஈக்குவலி ஓவர் 4 years. 4 வருஷத்துக்கு இந்த காஸ்ட்டை நம்ம பிரித்து போட போகிறோம். இப்போ 2013 ஒரு 2,500 போட்டோன்னா 2014 ஒரு 2,500 போடுவோம், 2015 ஒரு 2,500 போட்டு 2016 ஒரு 2,500 போடுவோம். இப்படி அந்த 4 வருஷத்தை நம்ம பிரித்து போகிறதா இருக்கும் அந்த காஸ்ட்டு. ஸோ இப்போ கோயிங் கன்சர்னாக இருந்தால் அந்த காஸ்ட்டை P&L 2,500 இந்த வருஷத்தோட காஸ்ட்டு நீ போட்டுருவேன். 10,000 டிவைடட் பை 4 2,500. ஓகேயா? இதுவே இப்போ நீ கோயிங் கன்சர்ன் இல்லை, இந்த வருஷம் நம்ம ஷட் டவுன் பண்ண போகிறோம் பிஸ்னஸ்ன்னு போது அந்த அடுத்த 3 years இருக்காது நமக்கு அது பிரித்து போடுறதுக்கு. ஸோ மொத்த காஸ்ட்டையும் இந்த வருஷமே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அந்த காஸ்ட் 10,000 இந்த வருஷத்துக்கே P&Lல எக்ஸ்பென்சஸ் சைடு நம்ம போட்டு. க்ளோசிங் டேட்டா 25,000 கொடுத்துருக்காங்க, ஆஃப் விச் 2,000 இஸ் டவுட்ஃபுல். கலெக்ஷன் ஆஃப் another 4,000 depends on successful reinstallment of certain products supplied to the customer. இந்த 4,000க்கு நம்ம ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ண மாட்டோம் கோயிங் கன்சர்னாக இருந்தால். இந்த 2,000 டவுட்ஃபுல் டெட்டாக மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். இதுவே இஃப் இட்ஸ் நாட் அ கோயிங் கன்சர்ன் அந்த 2,000 டவுட்ஃபுல் டெட்டாக இருக்கும், இந்த 4,000 வர வேண்டிய கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட் இருக்குல்ல, ரெண்டுத்துக்கும் சேர்த்து 6,000 டெபிட் பண்ணணும் P&L அக்கௌண்ட். க்ளோசிங் ட்ரேட் பேயபிள் 12,000 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக்லி டு பி செட்டில்ட் அட் 5% டிஸ்கவுண்ட். நம்ம இந்த ட்ரேட் பேயபிள் செட்டில் பண்ணும்போது நமக்கு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. இட்ஸ் லைக் இன்கம். நமக்கு இப்போயே தெரிஞ்சிடுச்சு இந்த இன்கம் நமக்கு கிடைக்க போகுதுன்னா தான். ஆனால் இது இந்த வருஷத்தோட இன்கம் கிடையாது, எப்போ நம்ம பே பண்ணுவோமோ அந்த டைம் நமக்கு இந்த இன்கம் கிடைக்கும். ஸோ கன்சர்வேட்டிசம் பிரின்சிபிள் படி இந்த இன்கம் இந்த வருஷத்தோட P&L அக்கௌண்ட்டில் நம்ம என்ட்ரி போடக்கூடாது. இதுவே கோயிங் கன்சர்னாக இருந்தால் அந்த 600 டிஸ்கவுண்ட் அந்த இயரே
ட்ரேட் பேயபிள்னு போட்டு கிரெடிட் சைடு வந்து 600 வந்து என்ட்ரி போட்டுருணும். ஓகே, க்ளோசிங் பேலன்ஸ் 37,100 கொடுத்துருக்காங்க. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ரெண்டு கோயிங் கன்சர்ன் நான் கோயிங் கன்சர்ன் எல்லாத்துக்குமே வந்து 37,100 தான் போடணும் நம்ம. There is an early repayment penalty for the loan 2,500. ப்ரீபெய்டாக நம்ம வந்து பெனால்ட்டி பே பண்ணியிருக்கோம் 2,500. அதை வந்து இந்த வருஷத்தோட அக்கௌண்ட்டில் வந்து கோயிங் கன்சர்னாக இருந்தால் நம்ம காட்டக்கூடாது அக்ரூவல் கான்செப்ட் படி. ஸோ இது இந்த வருஷத்தோட எக்ஸ்பென்சஸ் கிடையாது. எந்த வருஷத்தோட எக்ஸ்பென்சஸோ அந்த வருஷத்தோட எக்ஸ்பென்சஸாக தான் அதை போடணுமே. தோ நம்ம இன்கர் பண்ணியிருந்தாலும் அதுவே வந்து நான் கோயிங் கன்சர்னாக இருந்தால் எப்போ நீ பே பண்ணியோ அந்த வருஷமே வந்து நீங்கள் அந்த என்ட்ரி போடணும் டெபிட் சைட். ஓகே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ பார்த்தாச்சு. P&L என்ன விட்டு போயிருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ஸ்டாக் அமௌண்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்ட் வந்து இந்த வருஷத்தோட ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ 30,000 கோயிங் கன்சர்ன் நான் கோயிங் கன்சர்ன் எடுத்துக்குமே போடுறோம். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டிடி, டிஃபர்ட் காஸ்ட், லோன் பெனால்ட்டி எல்லாம் பார்த்தாச்சு. சேல்ஸ் அமௌண்ட் பார்த்தாச்சு, க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தாச்சு, ட்ரேட் பேபிள் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பென்சஸோட இன்கம் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் நெட் ப்ராஃபிட். 2 வருஷத்தோட நெட் ப்ராஃபிட்டும் டிஃபர் ஆகுது. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஃபிக்ஸ்ட் அசெட் வந்து 52,000 இருக்குது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் படி. நான் கோயிங் கன்சர்னில் 60,000 இருக்குது. 52,000ன்றது கேரிங் அமௌண்ட், 60,000ன்றது நெட் ரியலைசபிள் வேல்யூ. நம்ம வந்து கோயிங் கன்சர்னாக இருந்தால் கேரிங் அமௌண்ட்டில் என்ட்ரி போட்டால் போதும். அதுவே நான் கோயிங் கன்சர்ன்னா நெட் ரியலைசபிள் வேல்யூவில் என்ட்ரி போட்டிருக்கணும். அதே மாதிரி ஸ்டாக் வந்து 32,000 வந்து காஸ்ட், 40,000ன்றது நெட் ரியலைசபிள் வேல்யூ. எப்பவுமே நான் கோயிங் கன்சர்னில் எல்லாமே நெட் ரியலைசபிள் வேல்யூவில் நீ என்ட்ரி போட்டுடணும். ஸோ அடுத்தது ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிள் லெஸ் ப்ரொவிஷன். ஸோ இந்த கேரிங் அமௌண்ட் வந்து 23,000, இங்கே 9,000 வரும். லைக் 25,000லேருந்து 2,000 போயிருக்கு. அங்கே 25,000லேருந்து 6,000 போய் 19,000 வந்திருக்கு. டிஃபர்ட் காஸ்ட் வந்து 7,500 கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் படி. அதுவே நான் கோயிங் கன்சர்னில் நில் இருக்குது. ஏன்னா நம்ம 10,000மே வந்து P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் போட்டாச்சு. க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் வந்து 37,100 rupees இருக்குது. போத் கோயிங் கன்சர்ன் நான் கோயிங் கன்சர்ன் ரெண்டுத்துக்குமே அந்த அமௌண்ட். கேபிட்டல் 60,000. இன் போத் த கேஸ் நம்ம எதுவுமே சேஞ்சஸ் எதுவுமே நடக்கலை கேபிட்டலில். ஸோ வந்து கேபிட்டல் அமௌண்ட் அப்படியே ஓப்பனிங் பேலன்ஸில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம போட போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓப்பனிங் P&L அக்கௌண்ட் 25,000 இருக்குது. அதோட வந்து கரண்ட் இயர் P&L நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கோ அதை ஆட் பண்ணால் பேலன்ஸ் ஷீட் க்ளோசிங் 10% லோன், 35,000 லோன் அமௌண்ட். அதோட வந்து பெனால்ட்டி அமௌண்ட்டும் வந்து சேர்த்து போட்டுக்கணும் நான் கோயிங் கன்சர்ன்னா. அதேமாதிரி ட்ரேட் பேயபிள் வந்து 12,000. ஆனால் வந்து நான் கோயிங் கன்சர்ன்னா 11,400 தான். பிகாஸ் நம்ம அவ்வளோதான் பே பண்ண போகிறோம். நம்ம லயபிலிட்டி குறைஞ்சிடுச்சு. ஸோ நமக்கு உண்மையிலே எவ்வளோ லயபிலிட்டியோ அந்த அமௌண்ட் போட போகிறோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஒரு ஷார்ட் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு ஃபோர்சியபிள் ஃப்யூச்சருக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாட் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ஷட்டிங் டவுன் த பிஸ்னஸ் இன் நியரர் பீரியட். அது வந்து ஷட் டவுன் பண்ணுற இன்டென்ஷனோட ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ கீப்பிங் திஸ் ஆன் மைண்ட் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் கோயிங் கன்சர்ன். Another important thing to know, fundamental accounting assumption. ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா அதில் இந்த 3 அசம்ஷனும் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அது கோயிங் கன்சர்னாக கன்சிடர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அக்ரூவல் கான்செப்ட் பேசிஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கன்சிஸ்டன்சியாக வந்து இப்போ எப்படி SLM மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா எவ்ரி இயர் SLM மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு அசம்ஷன் வச்சுருப்போம். ஸோ இது மாதிரி அவங்க மேபி கோயிங் கன்சர்ன் இல்லாமல் அக்ரூவல் கான்செப்ட் இல்லாமல் கன்சிஸ்டன்சி கான்செப்ட் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த கம்பெனி அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஏன் வந்து அந்த கான்செப்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணலைன்றது. அப்படி எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணலின்னா அந்த 3 கான்செப்டும் ப்ரிப்பேர் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளே அஸ்யூம் பண்ணிப்போம்.
This is another important thing to know.